ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா கம்மன்னு தக்காளியே இல்லாமல் வீட்டில் இருக்கிற வெஜிடபிளை வச்சு நல்லா எம்மியாக டேஸ்டியாக இந்த கிரேவி செய்யலாம். வெல்கம் டு சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையல் ஈஸி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் எந்த காய் இருக்கான், இப்போ தக்காளி ரேட்டு அதிகமாக ஏறி இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சியே இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிடலாம். அதுவும் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கிரேவி நான் எப்படி செஞ்சேன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. டேஸ்டியான 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம எப்பவும் போல் நம்ம டப்பா கடாயை வச்சுக்கிட்டு அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு அண்ட் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து அதோட 2 பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்காம வெங்காயத்தை தான் அதிகமாக சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ எப்பவும் போல் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பையும் சேர்த்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேர்த்துட்டு இப்போ இதில் சில மசாலாக்கள், மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மி. எப்பவும் போல் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அதோட கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதில் தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வெங்காயம் வதக்கும் போதே அதே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்குங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. நல்லா வதக்குன்னு கையை விடாமல் கையை வதக்கிக்கோங்க. இப்போ வீட்டில் நம்ம எந்த காய்கறினாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் நல்லா நீளமாக ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த மசாலா அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோடனே வீட்டில் இருந்த ஒரு சின்ன தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காரம் உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவாக நம்மளோட சூப்பரான கிரேவி கொதிக்க வச்சு எடுத்த உடனே ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கம்மன்னு இது நல்லா வெந்துருச்சு. நம்மளோட காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா குலையாமல் இந்த அளவுக்கு வெந்தப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் வாயில் கடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த கிரேவியும் குழம்பும் சரி ரெண்டுமே இந்த அளவுக்கு வந்த அப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்த